திவ்யா தேட்டர் ஓபன் பண்ணிருக்காங்கடா. படத்துக்கு போலாம். ஃபோக்ஸ் எதுக்கு திவ்யா தேட்டர்னு சொல்றீங்க? திவ்யம் சினிமேக்ஸ்னு சொல்லுங்க. ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கே கூகுள். பழசார்ந்த திவ்யா தேட்டர் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி, கொஞ்சம் இல்ல நிறையவே ஆல்டர் பண்ணிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். திவ்யம் சினிமேக்ஸ் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிச்ச கூலி திரைப்படத்தோட தான் முதல் ஓப்பனிங் பண்ணிருக்காங்க. நான் தலைவர் பத்தி பேசினா பேசிட்டே இருப்பேன். சோ நம்ம திவ்யம் தேட்டர் பத்தி பேசலாம். புக் மை ஷோ ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. நாங்க நேர்லயே தான் போய் டிக்கெட் எடுத்தோம். பூஸ்ட், சென்டர் ஃப்ரெஷ், ஹார்லிக்ஸ், பஃப்க்கு அலோ இல்ல. பழைய திவ்யா தேட்டர் போல ஒரு ஸ்கிரீன் இல்லைங்க, மொத்தம் 3 ஸ்கிரீன். 1 2 3. ஸ்கிரீன் 1ஓட சீட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 297ங்க. இந்த தியேட்டர்ல இதான் பெரிய ஸ்கிரீன். அடுத்து ஸ்கிரீன் 2 பாத்தீங்கன்னா ப்ளூயிஷா இருக்குங்க. ஸ்கிரீன் 2ஓட சீட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 183ங்க. இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஸ்கிரீன். சீட்லாம் சும்மா சாஞ்சிக்க செம்மையா இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. இது வந்து 2K ஸ்கிரீன் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் 3. இது வந்து சின்ன ஸ்கிரீன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் yellowisha இருந்துச்சு உள்ள. இந்த சின்ன ஸ்கிரீன்ல எத்தனை பேர் உட்காந்துட்டு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 109 பேர் தாங்க உட்காந்துட்டு பார்க்க முடியும். சின்ன ஸ்கிரீனா இருந்தாலும் சும்மா சூப்பரா இருந்துச்சு. கண்ணுக்கு அடக்கமா இருந்துச்சு உள்ளேயே. பெரிய ஸ்கிரீன் எப்படி சூப்பரோ அதே போல சின்ன ஸ்கிரீனும் சூப்பர் தாங்க. திவ்யம் சினிமேக்ஸ் இப்ப மெயின்டைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சேலம் பவுன்சர்ஸ்ல இருந்து ரஞ்சித் டீம் தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஈவென்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சூப்பரா நடத்தி கொடுப்பாங்க. தியேட்டர் ஆம்பியன்ஸ் சும்மா பக்காவா இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் சும்மா நீட்டாவே இருந்துச்சு. நீங்க தியேட்டருக்குள்ள என்டர் ஆனதுன்னு பிரமிக்கிற மாதிரி தான் ஆம்பியன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எல்இடி டிஸ்பிளேல இருந்து எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. கேண்டீனும் இருந்துச்சு. ஆனா பாப்கார்ன் ரேட் சொல்றேன் 150 வருது. எனக்கு பர்சனலாவே இந்த தியேட்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா சீட்லாம் சும்மா சாஞ்சிக்கு சும்மா சுகமா சூப்பராவே இருந்துச்சு. ஒரு 3 மணி நேரம் உட்காந்து நம்ம படம் பார்க்க வைக்கணும்னா சீட் கம்ஃபர்ட்டா இருக்கணும். அதுக்கு 100% ஒர்த்துங்க இந்த தியேட்டர். தியேட்டர் சவுண்ட் குவாலிட்டி நீங்களே பார்த்துட்டு கேளுங்க. நாங்க பார்த்தது 4K ஸ்கிரீன் தான். குவாலிட்டி எல்லாம் சும்மா பிச்சு செதறது. தியேட்டருக்கு சைட்லயே 2 வீலர் பார்க்கிங் வசதி இருக்கு. கொஞ்சம் பெருசாவே இருந்துச்சு. 4 வீலருக்கும் பார்க்கிங் வசதி இருக்கு. அதுவும் தியேட்டர் பின்னாடி. சோ கரெக்ட் அண்ட் ரைட்டா திவ்யம் தியேட்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொண்டலாம்பட்டி பைபாஸ்ல இருந்து சென்னை போற ஹைவேஸ் ரோட்ல சீலங்கப்பட்டி போற வழியில ரைட் சைட்ல கரெக்டா லொகேட் ஆயிருக்கு. சேலத்துல நிறைய தியேட்டர் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த வரிசையில திவ்யம் தியேட்டரும் ஃபர்ஸ்ட்ல இருக்குங்க. நாங்க சினிமா பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த விட நானும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கே கூகுள்.